வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி கர்த்தரை நம்ம துதிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நாளை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இந்த நாளில் ஏசப்பா என்னையும் பேச அழைத்தீரே உமக்கு நன்றி. அப்பா மகளை மறைத்து நீ வெளிப்படும் சுவாமி. அப்பா அந்த கருப்பொருளை நிமித்தம் ஏசப்பா அதை எனக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. 2 நாள் நல்லா தான் இருந்தது, திடீர்னு வாய்ஸ் மாறிடுச்சு. சரி, ஹல்லேலூயா. நம்ம கருப்பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா சிலுவை மரமும் மனித வாழ்வும். அதில் நம்ம மனித வாழ்வை ஒப்பிட்டு ஏசப்பா எனக்கு கொடுத்த டாபிக் என்னதுன்னு பார்த்திங்கன்னா அத்திமரம். ஹல்லேலூயா. அத்திமரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல, இங்கே கூட சர்ச்சு பக்கத்தில் இருக்கே அந்த அத்திமரம் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் அத்திமரம் தெரியும்ல? சரி, அத்திமரத்தை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். அத்திமரம் ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களால் பயிரிடப்பட்ட மிக பழமையான தாவரமாக. அது எதை குறிப்பிடுதுன்னா செழிப்பு, அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. அத்திமரம் 700 வகை கொண்டதான். அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அத்திமரம் இருக்கான். அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா எல்லோரும்? ஒரு சிலருக்கு பிடிக்காதுல்ல. அத்திப்பழம் என்னதுன்னா இரும்பு சத்து, கால்சியம், அப்புறமா சர்க்கரை நோய்க்கு, இருதயத்துக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான். சரி, இது மனித வாழ்வுக்கு ஒப்பாக இருக்கிறது. சரி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோன்ட்டு அத்திமரத்தை போல் நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அத்திமரம் 2 வகையாக குறிப்பிடுது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 2 வகையாக ஏசப்பா சொல்கிறாரு. ஒன்று பரிசுத்தமாக, இன்னொன்று பாவத்துக்குரியாது. இது 2த்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படி சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏசப்பா சொல்கிறாரு 3 விருட்சங்களை ஏசப்பா சொல்கிறாரு. அதில் ஜீவ விருட்சம், நன்மை தீமை விருட்சம், 3வதாக அத்திமரத்தை சொல்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா முதலாவது என்னதுன்னு பார்க்கலாம். பாவத்தை தேடாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆராதனையிலே எல்லாமே அம்மாவே முடிச்சிட்டாங்க. நம்ம பாவத்தை தேடாமல் இருக்கணும். நம்ம பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது ஏசப்பா நம்ம பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது நம்மளுடைய பாவம் அதிகமாக இருக்கும் இல்லை? நம்ம நிறைய தப்பு செய்யும்போது, நிறைய பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நம்ம பாவத்தை தேடாமல் இருக்கணும். நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். ஹல்லேலூயா. இதில் யாரை பார்க்குறோன்னா ஆதாமையும் ஏவாளையும் பார்க்குறோம். ஏசப்பா சொல்கிறாரு நம்மளை அழகாக படைச்சிருக்காருல, அவரோட சாயலில் நம்மளை ஒவ்வொன்றையும் நம்ம கண் இப்படி இருக்கணும், என் மக இப்படி இருக்கணும், அவளோட சிரிப்பு இந்த மாதிரி இருக்கணும்னு ஏசப்பா ஒவ்வொன்றத்தையும் நம்மளை அழகாக படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஏசப்பா சொல்கிறத கேட்க மாட்டோம். நம்ம பாவத்துக்குள்ளாக போயிடுறோம். அப்போது ஏசப்பா சொல்கிறாரு நீ எல்லா கனியும் புசி, எல்லாத்தையுமே நீ ஃப்ரீடமாக இரு, ஆனால் ஒரு கனியை மட்டும் புசிக்காதன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்காம அந்த கனியை புசிச்சிட்றாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ஏசப்பா சொல்கிறாரு இந்த பாவத்தை நீ செய்யாதடா, இந்த பாவத்தை நீ செய்யாதம்மா ஏசப்பா நம்ம சொல்லும்போது அது கேட்காம ஏசப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் தள்ளிடுங்க ஏசப்பா, நான் போய்ட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லிடுறோம் இல்லை? ஏசப்பா அந்த பாவத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஏசப்பாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ல. அவர் ஒரு சில டைமில் என் பிள்ளை மாறிடுவா, என் பிள்ளை மாறும் அப்படின்னு ஒரு சில நேரத்துலையும் ஏசப்பா கஷ்டப்படுறாரு. அப்போது வாசிக்கலாம். 7ஆவது வசனத்தில் வாசிங்க.
அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளா என்று அறிந்து தீமைகளை தவிர்த்து தங்களுக்கு அரைக்காட்சிகளை உண்டு பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அங்கே வந்து அவங்க பாவத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாகப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம மாம்சமான கண்கள் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியான லைஃப்பில் நம்ம இருக்கும்போது மட்டுமே ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார். நம்ம பாவத்துக்குள்ளாக நம்ம போகும்போது ஏசப்பாவோட மனசு ரொம்ப துக்கப்படும். அவர் நம்மளுக்காக தானே பாவத்தை சிந்தினார், நம்மளுக்காக தானே அந்த பாவத்துக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஏசப்பா, நான் இந்த பாவத்தை நான் செய்கிறேன் ஏசப்பா. நம்ம பாவத்தை நம்ம தெரியாமல் செஞ்சுட்டா கூடமே அது ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா. மனிதன் வந்து ஒரு பாவத்தை வந்து துணிகரமாக செய்கிறாங்க. அப்போ துணிகரமாக செய்யும்போது அவங்களோட ஆவிக்குரியான கண்கள் வந்து மூடப்படுது. ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் அதே மாதிரி தான். அவங்க ஆவிக்குரியான லைஃப்பில் வந்து அவங்க பரிசுத்தமாகவும் அவங்க மகிமையாகவும் கிருபையாகவும் இருந்தாங்க. அப்போது நம்ம அந்த மாதிரி நம்ம வாழ ஏசப்பா கிட்ட கேட்கணும். நம்ம பாவத்துக்குள்ளாக போகாதபடி ஏசப்பா கிட்ட நம்ம பரிசுத்தமாக வாழணும். ஏசப்பா, எனக்கு பரிசுத்தத்தை நீங்கள் தாங்க, நான் பாவத்துக்குள்ளாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா வந்து நம்மளை பரிசுத்தமாக மாற்றுவார். நம்ம ஆவிக்குரிய லைஃப்பில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்க ஏசப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போது ஏசப்பா வந்து நம்மக்கிட்ட வந்து படிப்பையோ வசதியோ பணத்தையோ ஏசப்பா நம்மளை கேட்கல. நம்ம கனி கொடுக்குறோமா, நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா, ஆவிக்குரிய லைஃப்பில் வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸாக நிறைய விஷயத்த நம்ம செய்கிறோமா, ஏசப்பா பற்றி சொல்கிறோமா, சர்ச்சுக்கு வரோமா, அந்த மாதிரி நம்ம கனி கொடுக்குறவர்களை நம்ம ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கிறோமா ஏசப்பா வந்து பார்க்குறாரு. அப்போது நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் வாசிங்க வசனம். ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது. நம்ம பாவத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக இருப்போம். பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம எந்த பாவமும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல. நம்ம எவ்வளோ நம்ம வந்து அந்த பாவத்துக்குள்ளாவே போக மாட்டோம். ஆவிக்குரியான லைஃப்பில் நம்ம இருக்கும்போது அந்த பாவத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். நம்ம வந்து பரிசுத்தமாக தான் நம்ம வாழணும்னு நம்ம நினைப்போம். நீ ஒரு பாவத்தை நீ துணிகரமாக செய்கிற அப்படின்னா நம்ம மனசு சொல்லும், நீ இதை செய்யாத, ஏசப்பாக்கு அது அருவருப்பான காரியம், ஏசப்பாக்கு இது பிடிக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்குமா. அப்போது நம்ம அந்த பாவத்துக்குள்ளே நம்ம போகும்போது அந்த பாவம் நம்மளை அடிக்ட் பண்ணிடுமா. அப்போது எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் வந்து ஒரு 3 வயசு தான் அவளுக்கு. அவள் என்ன பண்ணா, ஃபோன் எப்போவுமே சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஃபோன் தானே இப்போ அடிட்டு வந்து வீட்டுக்கு வந்தானா எப்போவுமே ஃபோன் கொடுமா தான் எப்போவுமே கேட்டுருப்பா. சரி, நான் சொன்னேன், ஒரு 3 நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன், பாப்பா அது வந்து பிசாசு, ஃபோனை வந்து நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 நாளாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவள் அந்த ஃபோன் வந்து எடுக்காமல் சைலண்ட்டாக இருந்துட்டா. ஃபோனும் நானும் மறைச்சி வச்சிட்டேன். ஒரு நாள் என்னாச்சு, நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலேஜ் விஷயமா ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். அப்போது வந்து அவள் என்னை கூப்பிட்ருக்கா போல், வாசலில் நின்றுட்டு என்னை கூப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் கவனிக்காமல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னே அவள் வந்து என்னை இங்கே அடிச்சுட்டு, நீ தானே சொன்ன அது பிசாசுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அந்த ஃபோனை எடுக்கிற, ஏசப்பா தான் சொல்லியிருக்கா உன் கனவுல வருவாருன்னு சொல்லிட்டு அவள் வந்து என்னை வந்து அந்த தப்பை வந்து எனக்கு உணர்த்தினா. நம்ம ஒரு பாவத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கு அது கரெக்டு, இது அதை செய் நம்ம சொல்லும்போது நம்ம அது உண்மையாக இருக்கிறோமா, நம்ம பாவத்துக்குள்ளாக இருக்கிறோமா, நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறோமான்ட்டு ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். நம்ம பாவத்தை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தை செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி ஒளிஞ்சிருவோம்ல. நம்ம பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீ இந்த பாவத்தை தான் நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க முகத்தில் நம்ம முழிக்கவே மாட்டோம்ல. அவங்க பார்க்கும்போதெல்லாம் நீ இந்த பாவத்தை தானே செஞ்ச, நீ இந்த பாவத்தை பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்ல மாட்டார். ஆனால் மற்றவங்க வந்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டோரி இருக்குது. தீக்கோழி தெரியும்ல எல்லாருக்கும். அந்த தீக்கோழி என்ன பண்ணுமா, யாராச்சும் அவங்கள பிடிக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா தலையை மண்ணுக்குள்ளே விட்டுக்குச்சுன்னா உடம்பு மட்டும் வெளியே தெரியுமா, தலை மட்டும் உள்ளே இருக்குமா. அப்போது யாரும் நம்மளை பார்க்கல,
எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிக்குமா. அதே மாதிரி தான் நம்ம வந்து பாவத்தை செஞ்சுட்ருப்போம், செஞ்சுட்டு 4 செவத்துக்குள்ளே தானே செய்கிறோம், யார் பார்க்க போகிறா, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம துணிகரமாக செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஏசப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பாவத்தை தேடாமல் இருக்கணும், பரிசுத்தமாக வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆதாம் ஏவாள் பற்றி அவங்க எப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்யாத அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாருன்னா, அதையும் மீறி நான் செய்வேன் ஏசப்பா, நான் செய்வேன் வந்துட்டு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுருவேன், நீங்கள் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது ஏசப்பா எப்படி மன்னிப்பார்? மன்னிக்க மாட்டார்ல. அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி சேஃபாக பார்க்கணும், சேஃபாக செய்யணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஃபோன் பார்க்குறனாலுமே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா ஒரு தப்பான விஷயம் வருதா, அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிடணும், நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஆவிக்குரியான வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். 2வது நம்ம எப்படி இருக்கணுமா, சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோன்னா நம்ம ஆவிக்குரியான லைஃப்பில் நம்ம வாழ முடியாது. அப்போது நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 13ஆவது வசனம். ஹல்லேலூயா. நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆதாம் கிட்ட ஏசப்பா கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு. அப்போது ஆதாம் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, என்னதுன்னா பழி போடுறாங்க. யார் மேலே? ஏவாள் மேலே. ஆதாம் என்ன பண்ணுறாருன்னா பழி போடுறாங்க, இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் மேலே பழி போடுறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் நீ இதை செய், அது பாவம் தான், ஆனால் நீ செய், அது வந்து தப்பு இல்லை, எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவாங்களாம், அந்த பாவத்துக்குள்ளே நம்மளை அடிக்ட் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் தப்பிச்சு ஓடிடுவாங்களாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பாவத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம ஒரு சில நிமிஷத்தை நம்ம யோசித்து பார்க்கணுமா, நம்ம இந்த பாவத்துக்குள்ளே போகிறோமா. இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பாவத்துக்குள்ளே போ, நீ வந்து சினிமா பாட்டா கேளு, நீ வந்து சினிமாவுக்கு போ, நீ வந்து இங்கே போ அங்கே போ அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க வந்து கரெக்டாக இருக்கிற வேலை அவங்க போயிடுவாங்க, நீ தான் தவறான வழியில் போய் நீ தான் மாட்டிக்கொண்டு தவிச்சிட்டு இருப்ப. அப்போது ஆதாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏவாள் மேலே பழி போடுறாங்க. ஏவாள் என்ன பண்ணுறாங்கன்னா 14வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்கல்ல, இதை பண்ணு அப்படின்னு, நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யார் தெரிஞ்ச அண்ணா அக்கா யாராக இருந்தாலுமே முதலாவது யார் வந்து சபிக்கப்படுவாங்களாம், நம்மளை கூட யார் நிப்போ இதை செய் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு ஏசப்பா சபிக்கப்பட்டவர்களாக மாற்றுவாராம். ஏன்னா நம்மளே கரெக்டாக தான் போயிருப்போம், நம்ம வந்து இந்த வேக் போகணும் அப்படின்னு தான் நம்ம கரெக்டாக போயிருப்போம். ஆனால் ஏசப்பா அது நம்ம கரெக்டாக போகிற வேலை இவங்க பிசாசு என்ன பண்ணுமா, நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு பிசாசே. நம்ம வந்து கரெக்டாக தான் இருப்போம், ஏசப்பா கரெக்டாக தான் சொல்லுவார், நம்ம கூட இருக்கிறவங்க தான் பிசாசு. அவங்க சொல்கிறத நம்ம கேட்காம ஏசப்பா சொல்கிற ஒரு நல்ல வழியில் நம்ம போகணும், நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அத்திமரம் ஏன் சபிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அது என்ன பண்ணிச்சுன்னா, மார்க்கு 11:13 வாசிங்க. ஹல்லேலூயா.
அங்கே அத்தி மர இலைகளில் ஒரு அப்போது இலைகளில் ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டார். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளுடைய லைஃப்லையுமே நம்ம வந்து அத்தி மரத்தை போல் இருக்கணும். அந்த அத்தி மரம் என்ன பண்ணுதுன்னா, அது தூரத்துலேருந்து ஏசப்பா பார்க்குறாரு, ஒரு பசியோடு பார்க்குறாரு. பசியோடு பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு பழம் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு ஏசப்பா பார்க்குறாரு. அப்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இலைகள்லாம் நிறைய இருக்குது, ஆனால் அதில் ஒரு கனி கூட இல்லை. ஏதாச்சும் ஒரு 2-3 கனி இருந்தால் கூடமே ஏசப்பா அதை சாப்பிட்ருப்பாரோ என்னமோ, ஆனால் அதில் ஒரு கனி கூட இல்லை. ஆனால் நம்ம மனித வாழ்க்கையில் நாம்பளும் அப்படி தான் இருக்கோம். ஹல்லேலூயா. எப்படின்னா, இலைகளை மூடி நம்ம பாவத்தை எல்லாமே உள்ளே வச்சுக்கிட்டு, உள்ள கனி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு, வெளியில் என்ன பண்ணுறோமா, பரிசுத்தமாக வாழ்கிற மாதிரி நம்ம காட்டு இருக்கிறோமா. ஆனால் நம்ம வாயில் எப்படி அசிங்கமான வார்த்தை, தப்பான வார்த்தை, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இதே மாதிரி தான் அந்த மரம் என்ன பண்ணுதான், ஃபுல்லாக இலைகளை மட்டும் வச்சுக்கிட்டு கனியே இல்லாதபடி அது வந்து இருக்குதான். அப்போது ஏசப்பா தூரத்துலேருந்து பார்க்குறாரு. நம்மளையும் ஏசப்பா அப்படி தான் பார்ப்பாருல்ல. ஐயோ, என் மகன் மாற மாட்டாளா, என் மகன் மாற மாட்டானா, இப்படியே தான் இருப்பானா, இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பானா, இப்படியே தான் நடந்துட்டு இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு ஏசப்பா தூரத்துலேருந்து பசியோடு நம்மளை, என் பிள்ளை ஒரு கனி கொடுக்காதா, என் பிள்ளை பரிசுத்தமாக வாழாதா, என் பிள்ளைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா வந்து பார்ப்பாராம். அப்போது நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். நம்ம கனி கொடாதவர்களாக இருந்தோன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாராம், வெட்டி அக்கினியில் போட்டுருவாராம். நம்ம கனி கொடுக்குறவர்களாக பரிசுத்தமாக வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேலே வைத்திருப்பார். கனி தர மாட்டாங்களா என்று ஏசப்பா பசியோடு பார்த்துட்ருக்காரு. அப்போவும் ஏசப்பா என்ன பண்ணுறாராம், நம்ம அந்த பாவத்தை செஞ்சாலுமே ஏசப்பா ஒரு சான்ஸை நம்ம கொடுக்குறாராம். 14வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அப்பவும் ஏசப்பா வந்து நீ சபிச்சிட்ட அப்படின்ட்டு ஏசப்பா வந்து அந்த மரத்தை வந்து சபிக்கலை. அப்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்பவும் சான்ஸ் கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போது நீ மாறுவ அப்படின்னு ஒரு சான்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அப்போது அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா 20வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாவத்தை நம்ம பாவத்தையும் செஞ்சிடும். ஏசப்பா வந்து அது கோபமும் பட்டுறாரு. கோவப்பட்டு உன்னை வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நீ மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனாலுமே அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட அவ்வளோதான். இனிமேல் அந்த நேற்று அம்மா சொன்னாங்களே, அந்த கிருபை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ கெஞ்சினாலும் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம பாவத்தை துணிகரமாக செய்யாமல் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். ஏசப்பா, நான் பாவத்தை செய்யக்கூடாது, ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஏசப்பா நம்ம கேட்கும்போது ஏசப்பா நம்மளோடைய மன்னிப்பை ஏற்றுப்பார். 3வது, சரி நீ பாவத்தையும் செஞ்சுட்ட, சபிக்கப்பட்டவர்களாகவும் மாறிட்ட. 3வது என்னதுன்னா, ஏசப்பா கிட்ட நம்ம மறுவாழ்வை கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த மரம் எப்படி பட்டு போச்சோ அந்த பட்டு போன மரம் மறுபடியும் துளிர் விட ஏசப்பாவால் முடியும். ஹல்லேலூயா. நம்ம மறுவாழ்வு ஏசப்பா கிட்ட கேட்கும்போது, ஏசப்பா நான் இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஏசப்பா, நான் ஓடி ஒளியாமல் யார் முன்னாடியும் நான் வெக்கப்பட்டு போகாமல், நான் இந்த ஒரு டைம் நான் தப்பு செஞ்சுட்டேன், இன்னொரு டைம் நான் இந்த தப்பு செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மறுவாழ்வை ஏசப்பா கிட்ட கேட்கணும். மத்தேயு 24:32 வாசிங்க. ஹல்லேலூயா. நம்ம இங்கே பட்டு போச்சுல, நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது உண்மையாக எனக்கு தெரியல. ஆனால் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏசப்பா வந்து அந்த பசியோடு இருந்தார். பசியோடு இருக்கும்போது அந்த அத்தி மரம் வந்து என்ன பண்ணாங்களா, ஏசப்பா வந்து சபிச்சு ஒரு 5-6 நாள் கழித்து தான் ஏசப்பா வந்து சிலுவையிலேயே அறையப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 5வது 6வது நாளில் தான் எந்த மரமும் இல்லாதபடி எல்லாரும்
பார்த்துருக்காங்க, எந்த மரமும் இல்லை. அப்போ அந்த பட்டு போன இந்த மரம் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த மரத்தை தான் சிலுவையாக செஞ்சாங்கன்ட்டு ரிசர்ச்சில் நான் பார்த்தேன். ஆனால் அது உண்மையானு எனக்கு தெரியல. பைபிள்லேயும் ஏசப்பாவோட சிலுவை எந்த இதில் இது பண்ணாங்கன்னு சொல்லப்படலை. ஆனால் இந்த மறுவாழ்வு என்ற ஒரு இதில் ஏசப்பா பட்டு போன ஒரு மரத்தை துளிர் விட ஏசப்பாவால் முடியும். அப்போது அந்த மரத்துக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல. அப்போது அந்த மரத்துக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சதுனால தான் ஏசப்பாவோட சிலுவையை அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்போது நமக்கு துளிர் விடும்படி ஏசப்பா வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அப்போது அத்திமரன்றது வந்து ஆண்டவரின் வருகை என்று நான் குறிப்பிடுறேன். அத்திமரம் எப்படி அது நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம எப்படி பாவம் செஞ்சாலும் ஏசப்பா வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மறுபடியும் ஏசப்பா வந்து கோவப்பட்டு உன்னை சபிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன். சபிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஏசப்பா ஒரு துளிர் விட நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போது அந்த தோட்டக்காரன் அந்த கதை தெரியும்ல, திராட்சை செடி அந்த கதையில் அத்திமரத்தை வந்து கனி கொடாமல் இருக்கும். அப்போ வந்து எஜமானன் கேட்பார் என்னன்ட்டு, இது கனி கொடுக்குதா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து கனி கொடுக்கல, ஒரு வருஷமாச்சு அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயுமே ஏசப்பா ஒரு சான்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. நம்ம தான் அது யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்ம வந்து பாவத்துக்குள்ளே போயிடுறோம். நம்ம என்ன பண்ணுறோமோ எல்லாத்தையுமே ஏசப்பா தாங்கிக்கிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நம்ம பாவத்தை செஞ்சுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஏசப்பா மன்னிச்சிடுங்க. ஒரு வாட்டியும் ஏசப்பா கிட்ட வந்து நம்ம பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஏசப்பா ஒரு வாட்டி மன்னிச்சிடறாரு தான். ஆனால் வந்து அதை வந்து அவர் மறந்துடுறாரு. அப்போது நம்ம அந்த பாவத்துக்குள்ளா இல்லாமல் பரிசுத்தமாக வாழ நம்ம கற்றுக்கணும். கிபி 70ஆம் ஆண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து போர் நடந்ததில் 1948 மே 14 அப்போது அந்த மக்களுக்கு வந்து போர் நடந்ததில் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து சுதந்திரமும் கிடச்சிருக்கு. எப்போனா 1948 மே 14 இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சுதந்திரமும் கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க பண்ணாத பாவமோ இல்லை, எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே மோசே கூட இருக்கும்போது கூட அவங்க என்ன முறுமுறுத்தாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பைபிளில். ஆனாலுமே ஏசப்பா வந்து எல்லாத்தையுமே அவங்க தாங்கிக்கிட்டு, ஏசப்பா என்னோட பிள்ளை, என் பிள்ளை மாறணும், என் பிள்ளை ஒழுங்காக இருக்கணும், யாரும் அவங்கள என் பிள்ளை இந்த மாதிரி சர்ச்சுக்கு போது இது இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு ஏசப்பாவோட நாமம் வந்து தூஷிக்கப்படக்கூடாது. அவரோட நாமம் எப்பவுமே அது உயர்ந்ததாக இருக்கணும். ஏசப்பா வந்து சொல்கிறாரு, சரி நீ பாவமும் பண்ணிட்ட, சபிக்கவும் பட்டுட்ட, மறுவாழ்வு குத்தும் நீ வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா மத்தேயு 3:10 வாசிங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாராம்? கோடாரி என்பதற்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பார்த்தேன். அப்போ கோடாரி என்பதற்கு நியாய தீர்ப்புக்கு அடையாளம் ஏசப்பா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தை பண்ணும்போது ஒரு சில விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து யோசிக்கிறோம், இந்த பாவத்தை நம்ம பண்ணிட்டோம், ஏசப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டணும்னு சொல்லிட்டு நம்ம மன்னிப்பு கேட்குறோம். ஏசப்பா மறுபடியும் நம்மளுக்கு மறுவாழ்வு நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த மறுவாழ்வு நீ கொடுத்தோம், மறுபடியும் நீ தப்பு பண்ணி மறுபடியும் ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதை பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன் ஏசப்பா, இதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாராம்? கோடாரியை நம்ம மரத்து கீழே வச்சிருப்பாராம். ஏசு வந்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. இதை வந்து நம்ம வெறுமையாக எடுத்துக்காதபடி நம்ம மனித வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு நம்ம அத்தி மரத்தை போல் இல்லாமல் நம்ம கனி கொடுக்குறவங்களா, பரிசுத்தமாக வாழ்கிறவங்களா, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து ஏசப்பாக்கு ஒரு சாட்சியாக நிற்க, எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாலுமே நம்ம ஏசப்பாக்காக சாட்சியாக நம்ம நிற்கணும். எல்லாருக்கும் நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்க ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எல்லா துதி கனம் மகிமை ஏசப்பாக்கே உண்டாவதாக. ஆமேன்.